இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் இன்று நாம் செய்து காண்பிக்க இருப்பது வஜ்ர யோக முத்ரா செய்வது எப்படி என்பதை நாம் செய்து காண்பிக்க இருக்கிறோம். இந்த வஜ்ர யோக முத்ரா செய்வதனால் என்ன பயன் என்பதை நாம் எப்பொழுதும் போல 2 பாகங்களாக பிரித்து முதலில் ஒரு 15 எண்ணிக்கையும் அதற்கு சற்று மூச்சு சுவாசமும், இரண்டாவதாக 15 எண்ணிக்கையும் பிறகு மூச்சு சுவாசம் செய்து உடலை ஆசுவாசப்படுத்தி கொண்டு நாம் இந்த வஜ்ர யோக முத்ரா செய்வோமானால் அதற்கான பலன்களை நாம் பின்னால் பார்க்க போகிறோம். இப்பொழுது அந்த வஜ்ர யோக முத்ரா செய்வதற்கு முன்னால் குடல் புண் உள்ளவர்கள் கவனிக்க வேண்டும். இந்த குடல் புண் உள்ளவர்கள் வயிற்றை அழுத்தக்கூடிய ஆசனங்கள் அதிகமாக செய்யக்கூடாது. வயிற்றை அழுத்தக்கூடிய ஆசனங்கள் செய்வதனால் அது பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அதாவது குறைக்காது, அதிகப்படுத்திவிடும். குடல் புண்ணை அதிகப்படுத்திவிடும். அதனால் என்ன ஆசனம் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சிங்க, நோட் பண்ணிக்கிட்டு. குறைந்த அளவு நேரமே இதற்கு செய்ய வேண்டும். குடல் புண் உள்ளவர்கள் யோகாசனம் செய்வதனால் அதிக பலன்களை பெறுவீர்கள். நாளடைவில் அந்த புண் ஆறப்பட்டு நீங்கள் சாதாரண நிலைக்கு வந்துவிடுவீர்கள். அதிக அளவு நேரம் எடுத்துக்கொள்ளாமல் 10-15 இந்த நிமிஷத்திற்குள்ளாக நீங்கள் இந்த ஆசனங்களை செய்ய வேண்டும். என்னென்ன ஆசனங்கள் செய்வதென்று பார்க்கணும். சர்வாங்க ஆசனம், அடுத்தபடியாக மச்சாசனம், மூன்றாவதாக இந்த சாந்தி ஆசனம். இந்த 3 ஆசனங்களும் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் வெறும் வயிற்றோடு செய்ய வேணாம். கொஞ்சமாக உணவு உட்கொண்டு செய்வோமானால் உங்களுக்கு இந்த வலி ஏற்படாமல் இருக்கக்கூடும். இந்த குடல் புண் உள்ளவர்கள் நாளடைவில் உங்களுக்கு பரிபூரணமாக குணமடைந்துவிடும். அதற்கு நீங்கள் தினமும், அதாவது வாரத்தில் ஒரு 2 நாள் அல்லது 3 நாட்கள் என்ன செய்யணும்னா, மணத்த தக்காளி தண்ணி சாறுன்னு சொல்லுவாங்க. மணத்த தக்காளியில் ரசம் வைப்போம் பார்த்தீங்களா, அதைமாரி வச்சு அதை ஒரு டம்ளர் நீங்கள் நல்லா சூடு ஆற விட்டுட்டு, அதுக்கு எதுவாக இருந்தாலும் சூடாக சாப்பிடாதீங்க. சூடு ஆறிய பிறகு நீங்கள் உணவு உட்கொண்டானால் அந்த வயிற்றுப்புண் இல்லாமல் போய்விடும். அதே போல் அகத்திக்கீரை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த பொருளை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கிட்டே வாங்க. தேங்காய் பாலை நீங்கள் உடலுக்கு அவசியம் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் உங்களுக்கு குடல் புண்ணு இது. அதேமாரி வெண்பூசணி சாறு, அதுமாரி அதையும் நீங்கள் சாப்பிடு. இந்த வாரத்தில் 4 நாள் 7 நாளில் இந்த 4 நாள் இதை ஒரு நாள் அது ஒரு நாள் சாப்பிடுங்க. தொடர்ந்து இந்த குளிர்மையான நேரத்தில் நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிக்கும். அதனால் ஒரு 2 நாளைக்கு ஒரு நடை இந்த உணவை உட்கொண்டிங்கன்னா இந்த குடல் புண் வராமல் தடுக்கக்கூடும். இப்பொழுது வஜ்ர யோக முத்ரா செய்வது எப்படி என்பதை நாம் முதல் சுற்றுக்கு செல்ல போகிறோம். அதற்கு முன்னால் தினமும் நீங்கள் மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவை காலை 5:30 மணி அளவில் உங்களுக்கு வீடியோ வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் நீங்கள் பார்த்து அதை செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் உங்களுக்கு தேவையான அளவுதான் நாங்கள் பேசி உங்களுக்கு புரியும்படி செய்து காண்பிக்கிறோம். சில பேர் கமெண்டில் சொல்கிறாங்க அதிகமாக பேச வேணாம்னு. பேசினாதான் உங்களுக்கு அந்த ஆசனங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் இப்பொழுது நாம் ஆசனத்திற்கு செல்ல போகிறோம். இப்பொழுது எப்பொழுதும் போல் காலை பயிற்சி செய்து கொள்ளணும். கால்களை நன்றாக பயிற்சி செய்துங்கள். வஜ்ராசனத்தில் உட்காரத்தினால நம்ம கால்களை முன்னும் பின்னும் அப்படி முன்னாடி ஒரு 5 பின்னாடி ஒரு 5 அப்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா கால் இலகுவாக இருக்கும். அப்படியே வலது பக்கம் ஒரு 5 முறை, அதேமாரி இடது பக்கம் ஒரு 5 முறை உடலை மட்டும் நேர்த்தியாக வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்ம ஆசனத்துக்கு செல்ல போகிறோம். கால்களை நன்றாக அசைவு கொடுங்கள். ஒரு 5 முறை செஞ்சிங்கன்னா போகிறோம். இப்படி அசைக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா வயிற்றில் போய் அமுக்கும். அது பார்த்திங்கன்னா தொந்தி குறையிறதுக்கு அதுவே ஒரு பெரிய இதாக இருக்கும் உங்களுக்கு. இதுமாரி ஒரு 5 நாள் செஞ்சிட்டிங்களா? இப்பொழுது நம்ம வஜ்ராசனத்தில் போய் அமர போகிறோம். வஜ்ராசனத்தில் நல்லா உட்காந்துட்டோம். பார்த்துங்க, நல்லா படியும்படி நல்லா உட்காந்துங்க. படியும்படி உட்காந்துட்டு இப்படி உட்காந்துட்டோம். பின்னாடி கையை கட்டிங்க. பின்னாடி கையை கட்டிக்கிட்டு நம்ம பொறுமையாக அப்படியே இப்பொழுது எண்ணிக்கையை போவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17
18, 19, 20. பொறுமையாக நாம் கைகளை சாதாரணமாக வைத்துக்கொண்டு சாதாரண நிலைக்கு நாம் இப்பொழுது அமர்ந்து கொள்ளுங்கள். சின்முத்திரையில் மூச்சு சுவாசம். ஒரு 5 மூச்சு. இப்பொழுது நாம் 5 மூச்சு செய்தோம் இல்லையா? இப்போ நம்ம முன்னாடி இந்த முதல் சுற்று செஞ்சோம் இல்லைங்களா? அந்த வலியே நமக்கு இப்பொழுது நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த ஆசனங்கள் செய்யும் பொழுது நமக்கு மிகவும் நேர்த்தியாகவும் உடலை நேர்த்தியாக வைத்துக்கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். வேறு எந்த ஒரு சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடாது. அப்பொழுது தான் மனம் அழுத்தம் இல்லாமல் நமக்கு இந்த யோகா செய்வதற்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும். அப்பொழுது தான் உடலில் உள்ள உள் உறுப்புகள் அனைத்தும் இயங்கப்பட்டு நாம் செய்கின்ற ஆசனத்திற்கான பலன்களை நமக்கு கிடைக்கப்பெறும். இப்பொழுது நாம் வஜ்ர யோக முத்ரா முதல் சுற்று செய்தோம் அல்லவா? இந்த வஜ்ர யோக முத்ரா செய்வதனால் ஒரு 6-7 பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். அதனால் தினமும் நீங்கள் இந்த யோகாசனத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் தினமும் செஞ்சீங்க. ஒரு 10-15 நிமிடம் இதற்காக நேரத்தை ஒதுக்கி காலையில் வெறும் வயிற்றுடன் தினமும் சொல்வது போல காலையில் வெறும் வயிற்றுடன் நாம் இந்த யோகாவை செய்வோமானால் நமக்கு உடலை மிகவும் எளிமையாகவும் ஆரோக்கியமாகவும் உடலை அதாவது நளினமாக இருக்கும். வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டுவிடும். இந்த யோகா செய்வதனால் உடற்பயிற்சி போல இருக்காது. இது நமக்கு மனதிற்கும் உடலுக்கும் உடலில் உள்ள உள் உறுப்புக்கும் மனதிற்கும் தான் இந்த யோகாவை நாம் செய்கிறோம். ஆதலால் நாம் மனம் அழுத்தம் இல்லாமல் அன்றைய பொழுது மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்கும். இப்பொழுது நாம் மீண்டும் 2வது நிலைக்கு செல்ல போகிறோம். அதே போல் கால்களை நன்றாக ஒரு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி கால்களை நன்றாக நமக்கு இலகுவாக்கி கொள்ள வேண்டும். பயிற்சி செஞ்சால் தான் நமக்கு அந்த வஜ்ராசனத்தில் உட்கார்றது நமக்கு எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதே போல் நன்றாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். இப்படி உடலை இப்படி முதலில் நேர்த்தியாக வைத்து கொள்ளுங்கள். பிறகு கைகளை பின்னாடி பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொண்டு இப்பொழுது பொறுமையாக அப்படி எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்பொழுது நான் மீண்டும் சாதாரண நிலைக்கு அமர்ந்து கொண்டு வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இது பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். பத்மாசனத்தில் அமர்ந்து சின்முத்திரை அந்த மூச்சு சுவாசம் ஒரே நேரத்தில் 2 யோகா. இப்பொழுது நாம் சாதாரண நிலைக்கு வரப்போகிறோம். ஏன் நம்ம பத்மாசனத்தில் அமர்ந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆசனம் செய்வதற்குனால் பத்மாசனம் நீங்கள் செய்து அமர்ந்தோமானால் நீங்கள் எந்த ஒரு ஆசனமும் எளிமையாக செய்யலாம். அதனால தான் பத்மாசனத்தில் அமருங்கள்னு உங்களுக்கு சொல்கிறது. இப்பொழுது வஜ்ர யோக முத்ரா செய்வோமானால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த வஜ்ர யோக முத்ரா செய்வதனால் கால்களை அதாவது மடக்கி கொண்டு உட்காருவதால் இந்த சொரியாசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நரம்பு சுருட்டல், அதெல்லாம் இல்லாமல் நமக்கு இது நல்ல ஒரு ஆசனமாக இருக்கும். முக்கியமாக வயிறு அழுத்தப்படுது பார்த்தீங்களா, வயிறு அழுத்தப்படுவதனால் நீரிழிவு நோயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சுகர் பேஷண்ட், அவங்களுக்கெல்லாம் இது மிகச்சிறந்த ஆசனமாகும். தினமும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 60 நாள் தொடர்ந்து செய்யுங்க. செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு அழுத்தப்படும், தொந்திகள் குறையும், கல்லீரல் கணையம் அழுத்தப்படுவதனால் சர்க்கரை நோய்கள் குறைந்துவிடும். அந்த மலச்சிக்கல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே நமக்கு சரியாகிவிடும். காலையில் எழுந்தவுடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் பாத்ரூமுக்கு தான் போக சொல்லும். அந்தமாரி ஒரு ஆசனம் இது வஜ்ர யோக முத்ரா செய்வதனால் நீரிழிவு நோய் தடுக்கப்படுகிறது. ஒரே நாளில் இல்லை, தினமும் செய்வோமானால் நமக்கு அந்த நோய் தடுக்கப்படுகிறது. தொப்பைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 90 நாள் ஒரு கணக்கு வச்சிங்க. அந்த 90 நாளில் வயிறு எந்தெந்த ஆசனங்கள்லாம் வயிறு அழுத்தப்படுகிறதோ அந்தந்த ஆசனங்கள்லாம் நம்முடைய தொப்பைகள் குறைந்து சரியாக சமமாக, அதாவது உடலும் வயிறும் சமமாக நிலையில் நமக்கு வந்துவிடும்.
அப்படி வந்துவிட்டால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். இந்த தொப்பை குறைஞ்சிட்டாலே நீரிழிவு நோய் வராது. கல்லீரல் கணையம் அழுத்தப்படுவதனால் உங்களுக்கு வந்து இந்த இந்த எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நமக்கு இருக்கும். தைராய்டு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த குனிஞ்சி நம்ம வந்து தாவங்கட்டியை வந்து கீழே வைக்கிறதுனால இந்த தைராய்டு உள்ளவர்கள்லாம் இதை நீங்கள் செய்யணும். அதே போல் முதுகு தண்டு வலி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இதை செஞ்சிங்கன்னா அந்த தண்டு வலி இல்லாமல், ஏன்னா முதுகு குனிஞ்சிடும் இல்லைங்களா, குனிஞ்சி நிமிர்றோம் முன்பக்க வளைவு பின்பக்க வளைவு அப்படி வர்றதுனால உங்களுக்கு வந்து இந்த தண்டு வலி ஏற்படாமல் தடுக்கக்கூடும். வேலைகள்லாம் இன்றைக்கி வலி அதிகமாக இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இது ஆசனத்தை செஞ்சுட்டு சாந்தி ஆசனம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான நோயும் இல்லாமல் இருக்கும். கூன் விழாமல், அதாவது உடம்பு வந்து சில பார்த்திங்கன்னா அது அப்படி இருக்கும் வளைஞ்சி, அதுமாரி இல்லாமல் உடலை நேர்த்தியாக வைத்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் மீண்டும் ஒரு முறை சொல்லி நமது உரையை முடிக்கின்றோம். வஜ்ர யோகமுத்ரா இதன் ஆசனத்தின் பெயராகும். இதை செய்வதனால் நமக்கு நீரிழிவு நோயிலிருந்து நாம் விடுபடுகிறோம். தொப்பைகளை குறைத்து நமக்கு வயிறு சமமாக்கப்படுகிறது. கல்லீரல் கணையம் அழுத்தப்படுவதனால் நமக்கு இந்த சர்க்கரை நோய் என்பது இல்லாமல் சரியாகிவிடும். அதே போல் தைராய்டு உள்ளவர்களும் இந்த ஆசனத்தை தினமும் கடைபிடிப்போமானால் நமக்கு நன்மைகள் பயக்கும். முதுகு தண்டு வலி உள்ளவர்களும் இதை செய்வோமானால் நமக்கு முதுகு தண்டு வலி வராமல் தடுக்கக்கூடும். கூன் விழாமல் தடுக்கக்கூடும். இவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு இந்த யோகமுத்ராவின் மூலமாக, வஜ்ர யோகமுத்ராவின் மூலமாக நாம் பெறுகிறோம். அதனால் தினமும் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் நாம் சொல்வது போல காலையில் வெறும் வயிற்றுடன் செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். அன்றைய பொழுது உங்களுக்கு மிகவும் இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.